பட்டர்ஸ்காட்ச் கோனும் ஐஸ்கிரீமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து சுகர் வந்து 1/4 கப் எடுத்து அதை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. லைட்டான கோல்டன் ப்ரௌன் வரும்போது பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் முந்திரி, பொடிச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறிட்டு அது நல்லா அதோட செட் ஆனதுக்கப்புறம் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். விப்பிங் க்ரீம் வந்து 1 கப், நான் பிரிஸ்டைன் ராயல் விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். 1/4 கப் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் பீட் பண்ணணும். பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ரலைன் வந்து ரெடி ஆகிடும். ப்ரலைன் வந்து நம்மளுக்கு வந்து 2 நிமிஷத்துலேயே அப்படியே செட் ஆகிடும். இதை தனியாக எடுத்து இந்த மாதிரி 1-2 நுணுக்கி வச்சுக்கோங்க. இதில் 1/4 கப் ப்ரலைனை வந்து அந்த ஐஸ்கிரீமோடு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸ் பண்ண விட்டுருங்க. எனக்கு இது மாதிரி 2 கப் கிடச்சிச்சு. ஸோ 2 பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கேன். இப்போ கோன் எப்படி பண்ணுறதுனா, மைதா 3/4 கப், பவுடர் சுகர் 1/4 கப், மில்க் வந்து 1/4 கப், வெனிலா எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஒரே ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லையும் நான்ஸ்டிக் தவாலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். முன்னாடியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மெலிசாக நம்மளுக்கு தேய்க்க வராது. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்லேயே தான் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும். ப்ரௌன் கலர் ஆனால் தான். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த கோன் வந்து அப்படியே செட் ஆகிடும். இதில் வந்து 5 to 6 கோன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ கோன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். இப்போ ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த கோன் ஃபுல்லாக அடியில் வரைக்கும் போகணுங்கிறதுக்காக லைட்டாக டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை மேலே போட்டு அது மேலே கொஞ்சம் ப்ரலைனை போட்டு சாக்லேட் சாஸ் போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.